நேயர்களே, நாம் இன்னைக்கு பேசப்போது மத்திய கிழக்கில் நேற்று நடந்திருக்கக்கூடிய தாக்குதலுடைய இன்றைய காலை நடவடிக்கைகள் எந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி இமாம் அலி காமெனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் எல்லாருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை போரை ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர்கள் படுகொலை செய்திருக்கிறார்களே, ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் முற்றிலும் மோசமாகிவிட்டதே என்ற ஒரு கேள்வி எழும். அதில் பலவேறு குழப்பங்கள் இருக்கவே செய்கிறதாகவே நாம் நம்ப முடிகின்றது. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸில் ஏற்கனவே உளவாளிகள் பலரை மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக கைது செய்து அவர்களை கொலை செய்தார்கள் என்ற ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் பெரிய குழப்பம் ஏற்படுத்தி, புரட்சி ஏற்படுத்தி, ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே போராடினாங்க. அதை முற்றிலுமாக ஒடுக்கிய பெருமை 86 வயது இமாம் அலி கமேனிக்கு உண்டு. அவர் ஒரு சர்வ அதிகாரம் கொண்ட ஒரு தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார். அப்படி என்றால் என்ன நடந்திருக்கிறது? சனிக்கிழமை விடியற்காலை, அதாவது இந்தியாவிற்கும் அங்கேயும் உள்ள நேர வித்தியாசங்களை பார்க்கின்ற போது காலை 7:30 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஃபஜர் என்று சொல்லக்கூடிய விடியற்கால தொழுகைக்கு பின்பு 40க்கு மேற்பட்ட இராணுவ ஐஆர்ஜிஸினுடைய படை தளபதிகள், முக்கிய பிரமுகர்கள் எல்லோருமே அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து சாதாரணமாக பங்கரிலெல்லாம் அவர் இல்லை. அவருடைய பிரதானமான வீட்டில் அவருடைய மகள், அவருடைய பேர குழந்தை எல்லாருமே சாதாரணமாக இருந்துதான் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனையின் போதுதான் இந்த தகவலை துல்லியமாக மிகச் சிறப்பான முறையில் வடிவமைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. CIA, இந்த இன்டெலிஜென்ஸ் உடனடியாக இந்த தகவலை எங்கே பரிமாறி இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா, யூதர்களுக்கு அனுப்பி டெல்லவீவிலிருந்து புறப்பட்டு வந்தது. முதலிலே புறப்பட்டு வந்த விமானம், அதற்கு பின்பு புறப்பட்டு வந்த விமானம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புறப்பட்டு அவர்கள் தங்கள் நிலைகளை அடைந்து செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஒரே இலக்கை, ஒரே வீட்டை 30 ஏவுகணைகளின் மூலமாக, சான்ஸே கிடையாது, அவ்வளவு பேருமே இறந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தகவலை பரிமாறியது யார்? இந்த அளவிற்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, தங்கள் ஆயுதங்களை வைத்து மக்களை கொல்வதை விட தாங்கள் உளவறிந்து கொள்வதில் தான் ஒவ்வொரு அமைப்பையும் நாசம் செய்கிறார்கள். அதே போன்றுதான் ஹமாஸ் தலைவர்கள், இஸ்மாயில் ஹானியிலிருந்து எல்லா தலைவர்களும், அதே போன்று ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள், அதே போன்று ஈரானிலே அவர்களால் நெருங்க முடியாத ஒன்று எங்கே இருக்குன்னா ஹூதிகள் மட்டும்தான். அங்கே நெருங்கவே அவர்களால் முடியவில்லை. அவர்களிடம் இருந்து கூட பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ என்று எண்ண தோன்றுகின்றது. முக்கியமாக இதில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னவென்றால், இதை காட்டி கொடுத்தது சவுதி அரேபியா என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், சவுதி அரேபியா ஈரானோடு நெருக்கமான உறவில் இருந்தது, அல்லது அது அமெரிக்காவுடைய ஆட்களாக இருந்தாலும் இந்த விவகாரங்களில் அவர்களுக்கான ஆட்கள் அங்கே இருந்திருப்பார்கள். அவர்களின் மூலமாக உளவை தெளிவாக அறிந்து, உதாரணத்திற்கு சவுதி அரேபியாவுடைய உளவு அமைப்பு அல்லது முஸ்லிம்கள் தான் அவர்கள், அதனால் அவர்களின் மீது ஒரு பெரிய சந்தேகமும் வராது. அதில் ஒருவர் அவருடைய மொபைல் நம்பர் மூலமாகவோ அல்லது யார் மூலமாகவோ ஒரு தொடர்பில் இருந்திருப்பார்கள். அந்த தொடர்பில் உள்ளவர்கள் மூலம் கிடைத்த ஒரு மிக முக்கியமான விவகாரத்தை சவுதி நன்கு உணர்ந்து உடனடியாக அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறதாகவும் செய்திகள் வருது. ஏனென்றால் சிஐஏனுடைய அந்த செய்திகளை சொல்வதற்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுக்கப்பட்டதாகும். இல்லையென்றால் கொமேனி அவர்கள் இருக்கிற இடம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. உடனடியாக கடத்தப்பட்ட நிலையில்தான் இந்த பயங்கரமான விளைவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் நமக்கு துல்லியமாக கிடைத்திருக்கிறது சர்வதேச செய்தியின் ஊடாக. அப்போ சவுதி ஏன் இந்த அளவிற்கு ஒரு பாரதூரமான விவகாரத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்றால்,
மத்திய கிழக்கில் எல்லா நாடுகளுமே ஈரானுடைய அடிவருடிகளாக, அமெரிக்காவினுடைய சேனைகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது ஈரானால் ஏற்படுகிற வரும் கால அச்சுறுத்தல்களை மட்டுப்படுத்தவும், இஸ்லாமிய புரட்சிகள் எதுவும் வந்துவிடாமல் ஆரம்ப கட்டத்தில், ஒருவேளை ஐஆர்ஜிசி போன்ற அமைப்புகள் ஒரு பெரும் இஸ்லாமிய புரட்சி ஏற்படுத்தி, அந்த புரட்சியின் மூலம் அரபு வசந்தங்கள் மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அது மக்கள் குழுவாக மாறி அதற்கு பிறகு அது ஒவ்வொரு பகுதிகளாக பரவிவிட்டால் தனது இருப்புக்கும் மன்னராட்சி முறைக்கும் பெரும் சீரழிவை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறது சவுதியினுடைய ஒரு திட்டம். சவுதி அரேபியாவுடைய முகமது சல்மான் பின் சல்மான் அவர் ஒரு அமெரிக்காவில் படித்து அவருடைய கலாச்சார போர்வைகள் முளைத்தும் ஈரோப் மற்றும் மேற்கத்திய நாடுகளை ஒற்றியதான் வருகிறது. சவுதி அரேபியாவில் வருங்கால புதிய திட்டங்கள், அதாவது உலகின் மிகப்பெரிய சுற்றுலா மண்டலமாக, துபை போன்று ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாக, துபை போன்று ஒரு நெருக்கடி இல்லாத தேசமாக மாற்றுவதற்கு அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியின் தொடர்ச்சியாகத்தான் இந்த ரகசிய காட்டி கொடுப்பு வேலைகள் நடந்திருக்கலாம். அடுத்து ஷியா சுன்னா பிரிவு, அது பெரிய அளவிலே இல்லை என்றாலும் அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்பொழுது இந்த விவகாரத்தை தாண்டி இந்த அமெரிக்காவினுடைய கப்பல்கள் யூதர்களின் தாக்குதலுக்கு பின்பு வாட் கைண்ட் ஆஃப், எந்த விதமான இம்பேக்ட், விளைவுகள் ஏற்பட்டது? இது ரொம்ப முக்கியம். அமெரிக்காவினுடைய திட்டம், இவரை கொலை செய்த பின்பு ஒட்டுமொத்த செட்டப்பும் ஈரானில் மட்டுப்படுத்தப்பட்டுவிடும், ஈரானில் உருக்குலைந்துவிடும், ஈரானில் அழிவாகிவிடும் என்று அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டார்கள். ஆனால் தற்போதைய நிலை, ஈரானில் எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் என்றால் உளவு அமைப்புகளில் அவர்கள் ஃபெயிலியர் என்பது மிகப்பெரிய குழப்பம். அவர்கள் ஆயுதங்களை கண்டுபிடிப்பதை விட, ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கு பல கோடி பில்லியனை செலவழிப்பதை விட, அவர்கள் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த தவறிவிட்டதால் தான் ஏற்கனவே 12 நாள் போரிலும் இடையிலும் அவர்கள் உயிரிழப்பை, இந்த விவகாரத்தில் உளவு விவகாரங்களில் அவர்கள் ராஜதந்திர யுக்தியை கையாளும் வரை அவர்களுக்கு பெரும் பின்னடைவு. ஏனென்றால் நேற்று 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக எல்லோரும் மிகப்பெரிய தளபதிகள், மிகப்பெரிய ஆர்மிகள். அவற்றை அவர்கள் மறுஉருவாக்கம் செய்தாலும் ஒரு தகுதியான ஆர்மி, ஒரு தகுதியான ஆலோசகர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் கொல்லப்படுகின்ற போது அந்த இடத்திற்கு மற்றவர்கள் வருவது, அறிவுசார் தளத்தில் தாக்குவது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதை அவர்கள் ஈடுகட்டுவதை போல் தெரிந்தாலும் அது ஈரானுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்பதையும் நாம் அதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகள், யூதர்கள், சவுதி போன்ற நாடுகள், மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க ஆதரவான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற பேர் அளவிலான முஸ்லிம் நாடுகள் இந்த செட்டப்பை, குறிப்பாக சொல்ல வேண்டால் இந்த ரெஜிம் அவர்களின் கீழ் இயங்கும் இந்த அமைப்பை முற்றிலுமாக காலி செய்துவிட முயற்சித்தார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் அப்படி ஒரு சூழலே இல்லை. ஏனென்றால் சவுதி அரேபியா, அதற்கு பிறகு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தர், ஜோர்டான், பஹ்ரைன், இப்படி எல்லா நாடுகளும், குறிப்பாக ஓமன், எல்லா நாடுகளும் மிகப்பெரிய அளவிலே தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதின் பின்னணி மிகப்பெரிய இவர்கள் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த சேனைகளாக மாறியிருப்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. ஏனென்றால் அவர்கள் முதலிலே சொன்னது, நாங்கள் எந்த நிலையிலும் உதவி செய்ய போவதில்லை என்று அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியம், அமெரிக்காவுக்கு இவர்களால் உளவு அமைப்புகள் கடத்தப்பட்டிருக்கிறது. இவர்களின் மூலம்தான் அமெரிக்கா உலகின் பெரிய பொருளாதாரத்தை எஸ்டாபிலிஷ் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைகளை நாம் தாழ்த்திவிட, அடித்துவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியின் விளைவாகத்தான் 5வது கடற்படை தளமாக இருக்கும் பஹ்ரைன், அதை போன்று ஓமன் கடற்படை, அதை போன்று பெரிய தளங்களில் ஒன்றான 8 தளங்களில் ஒன்றான குவைத், மிகப்பெரிய தலைமை தளமாக இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய துறைமுக பகுதிகள்,
அதை போன்று கத்தரில் இருக்கும் அல் உதீது. இஸ்ரேலை தாக்குவதற்கு வரும் எல்லா ஏவுகணைகளை தடுக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு இடைமறிப்பு நடவடிக்கை தேரும் ஜோர்டான். இது எல்லாமே கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உள்ளாகும். உதாரணத்திற்கு பெரிய புரூஜ் கலிபா சுற்றுலா மண்டலமாக இருக்கும் குவைத், துபை ஒரு பாதுகாப்பு மண்டலம் இல்லாத நிலை மாறுகின்ற போது இது இன்னும் தொடருமானால் மத்திய கிழக்கில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மிகப்பெரிய அளவிலே சிக்கலை சந்திக்கும். ஏனென்றால் நேற்று லாரிஜானியுடைய பேட்டியும் அதே போன்று நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் கலிபாபுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவர்கள் இன்னும் பல உறுதியாக இருக்கிறார்கள் மட்டுமில்லாமல் அவர்களுடைய திட்டங்களின் மூலமாக மத்திய கிழக்கில் பற்றி எரிகிறது. என்னிடத்தில் பிச்சை எடுத்து போரை நீங்கள் நிறுத்துங்கள் என்று அமெரிக்கா சொன்னாலும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை, நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று கலிபாபுடைய ஸ்டேட்மெண்ட்டும், நிதானமான பேச்சில் அலி லாரிஜானுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இந்த போர் எல்லையற்று ஒரு கவுண்ட்லெஸ் எண்ணிக்கையில் அடங்காத நீண்ட காலமாக அது செல்லப் போகிறது என்பது உறுதியாக தெரிகிறது. ஆக இதனுடைய முடிவுகள் பாரதூரமாக இருக்கும். டெல்லவியூ மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு வடக்கு பகுதிகள் மற்றும் பல இடங்களில் கடுமையான தாக்குதலில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல கட்டடங்கள் 40-50 கட்டடங்கள் உருக்குலைந்திருக்கிறது. சென்ட்ரல் ஏசியா அந்த பகுதிகளில் மத்திய டெல்லவியூ, ஹைஃபா, அஸ்கலான், அதே போன்று டெல்லவியூ எல்லா இடங்களிலும் தாக்குதல்கள் தொடர்கிறது. அமெரிக்காவினுடைய நிலைகள் முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். நேற்று 200-300 வரை அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டிருக்கலாம், பல நூற்றுக்கணக்கான யூத நாட்டு மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து தாக்குதலை நடத்தித்தான் வருகிறார்கள். நேற்று மாலைக்கு பின்பு அமெரிக்காவினுடைய ராட்சச கப்பல் தாக்கப்பட்டது. இப்பொழுது ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இருக்கும் நிலைகளை எல்லாம் அழித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆபத்தான போக்கில் நேரடியாக போரில் இறங்காத சீன, ரஷ்யா மிக கடும் கோபத்தில், ஏனென்றால் அது ஒரு 400 லட்சம் கோடி 450 லட்சம் கோடி பொருளாதாரத்தை உருவாக்கும் சீனாவுக்கு இந்த நிலை எப்போதும் அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். ஆனால் நேரடியாக வராத பட்சத்திலும் இந்த போருக்கு துல்லியமாக சேட்டிலைட் இமேஜ்களை வழங்கி தற்போதும் தாக்குதலை நடத்துவதற்கு சீனா மட்டுமே உதவுகிறது என்றும், வடகொரியாவிலிருந்து சில ஆயுதங்கள் வந்து கொண்டிருப்பதாகவும், சீனா தனது கப்பல் எல்லையை வேறு இடத்தில் நிறுத்தியதாகவும் செய்திகள் வருகின்றது. ஆனால் பலருக்கு சீனா உதவவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல, அது வேறு விதமான உதவிகள் செய்யாமல் இந்த போர் நடக்காது. சீனாவுடைய ஆயுதங்கள், ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாம் ஏன் இது பேசப்படுகிறது என்றால், ஆயத்துல்லா கமேனியுடைய மரணத்தின் மூலமாக இவர்கள் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அந்த பின்னடைவு உளவு அமைப்புகளை அவர்கள் தொடராமல் இருந்தால் மேலும் பல பின்னடைவுகளை சந்திக்கலாம். ஆனால் தற்போது ஒட்டுமொத்த ஈரானை ஒருங்கிணைத்து விட்டது. இனி ஈரானில் இந்த மரணத்திற்கு ஏற்பட்டிருக்கிற கொதிநிலையில் ஒரு 20 விழுக்காடு மக்கள், 25-30 விழுக்காடு எதிர்ப்பாக இருந்தாலும் அவர்கள் யாரும் வெளியே வர முடியாது. அந்த அளவிற்கு கொதிநிலையும் ஒரு வெறித்தனமான போக்கும் ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அமெரிக்கா இந்த போரை இனி நிறுத்தாலும் நிறுத்த முடியாது. அரபுகளும் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். யூதர்கள் ஒட்டுமொத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இடம் தெரியாமல் அழிவுகள் தொடர்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம்.